நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 7.1ல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அதே எவாலுவேட் தான். இங்கே என்னன்னா 0 to π/2 இன்டெக்ரல் 0 to π/2 sin squared x. இந்த மாதிரி ஸ்கொயரில் வந்தாச்சுனாலே அதுக்கு சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலா போட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin square theta ஈக்குவல் டு 1 - cos 2 θ/2. இந்த ஃபார்முலாயை நமக்கு இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கணக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் 0 to π/2 sin squared x into dx equal to integral 0 to π/2 sin square thetaக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுறோம் 1 - cos 2 θ/2. ஸோ இங்கே அதே மாதிரி 1 - cos 2 θக்கு பதிலாக x 2x divided by 2 into dx. ஓகே, அகெயின் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் இன்டெக்ரலாக இப்போ எடுக்க போகிறோம் பாருங்கள். 0 to π/2 1/2 into dx தனியாக எடுக்கலாம். 1/2 into dx மைனஸ் இன்டெக்ரல் 0 to π/2 cos 2x divided by 2. 2 இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஓகே, into dx 1/2 கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால வெளியே வச்சுக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dx மீன்ஸ் x. 1/2 into dxனுடைய இன்டெக்ரல் வந்து x. லிமிட் 0 to π/2 மைனஸ் இங்கே அதே மாதிரி தான் 1/2 காமன் கான்ஸ்டன்ட்டு தூக்கி வெளியே வச்சுருங்க. 1/2 into cos 2xக்கு இன்டெக்ரல் ஆஃப் cos xக்கு மைனஸ் டிஃப்ரென்ஷியேஷனில் சைனுக்கு காசுக்கு மைனஸ். நான் இங்கே அப்படி ஆப்போசிங்கில் வரும்னு சொல்லியிருக்கேன். காசுக்கு அப்புறம் ப்ளஸில் தான் வரும். காசுக்கு சைன் 2x, இந்த 2xக்கு திரும்ப 2 அது டிவைடட் பை போடணும். ஓகே, 0 to π/2 லிமிட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் 1/2 இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்ஸ். எக்ஸினுடைய இடத்துல π/2 மைனஸ் 0 இந்த மைனஸ் 1 இந்த 2 into 2 வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் sin 2π/2 மைனஸ் sin 0. ஓகே, 2 into 0 0. ஓகே, அடுத்தது 1/2 into π/2 மைனஸ் 1/4 into இங்கே 2 2 கேன்சல். சைன் எத்தனை பைனாலும் 0 போட்டுக்கலாம். சைன் n பைனாலும் 0, சைன் 2π 1π எல்லாத்துக்கும் 0. ஸோ 0 - 0 சைன் 0னா 0. டோட்டலி இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0. ஆன்சர் π/2 into 2 4. அது 0 into நம்பர் 0. ஸோ இதுவே என்னது ஆன்சர். ஓகே, முடிக்காம பாருங்கள். sin square θக்கு பதிலாக 1 - cos 2 θ/2 போடலாம். 1/2 தனியாக செப்பரேட் பண்ணி இந்த dx எடுத்துக்கிடுங்க. மைனஸ் cos 2x/2 தனியாக எடுத்து dx எடுத்துக்கிடுங்க. 1/2 கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால பிரச்சனை இந்த வெளியே தூக்கி வச்சிடலாம். dxக்கு x, இன்டெக்ரல் ஆஃப் dx மீன்ஸ் x. லிமிட் அந்த சைடில் கொடுத்துடுங்க. அதே மாதிரி cos 2xக்கு sin 2x டிவைடட் பை 2. ஆல்ரெடி இருக்க 2 வெளியே வந்தாச்சு 1/2ன்னு. அகைன் sin 2xக்கு திரும்ப ஒரு 2 கிடைக்கும். அந்த 2 கீழே போட்டுருங்க. லிமிட் 0 to π/2. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகே, இங்கே அதே மாதிரி தான். அப்போ அந்த 1/2 into 2 வந்து 4ன்னு வெளியே வச்சுருங்க. 2 into π/2னா 2 2 கேன்சல் ஆகி 5 மைனஸ் லோவர் லிமிட் கீழே 0. சைன் பைனாலும் 0 தான், சைன் 0னாலும் 0 தான். ஸோ இந்த டேம் ஃபுல்லாகவே 0. 0 - 0 0 0 into 1/4 0. இங்கே மட்டும் π/2 into ஆஃப் மல்டிப்ளை பண்ணால் π/4 கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.